உடனடியாக அவர் அஸ்ரா கர்க்கு வந்து விசாரணைக்கு வரும்போது அவரிடமும் அந்த தனிநபர் கமிஷன் முன்பும் போய் நீங்கள் கொடுத்துருங்க. அந்த ஆதாரங்களை கொடுத்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த வழக்கில் என்ன தப்பு நடந்தது, எப்படி 41 உயிர்கள் போனது அப்படிங்கிறத சரியான முறையில் விசாரிப்பதற்கு வசதியாக இருக்கும். நீங்கள் கொடுக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒருவேளை சிபிஐக்கு போச்சுன்னா அதன் பிறகு அது பூராமே மழுங்கடிக்கப்படும். ஒட்டுமொத்தமாக தாவேக்காவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா, இதெல்லாம் வந்து அங்கே ஏதோ பக்கத்தில் பொருட்காட்சி நடந்து தான் அந்த எக்ஸிபிஷன் பார்க்கறதுக்காக வந்தவங்க வர்ற வழியில் விஜயை பார்க்கலான்னு வந்தாங்க, அதில் கூட்ட நெரிசலில் சேர்த்துட்டாங்கன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. இவங்க சொல்லாத ஆளுங்க கிடையாது. கரெக்டுங்களா? இவனுக்கு சொன்னது தானே காந்தி வந்து இவரெல்லாம் வேணும்லாம் சுட்டுக்கொள்ளலைங்க நாத்ராம் கோட்சேன்னு சொன்ன ஆளுங்க தானே. அதே மாதிரியே சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த மரணத்தை மலினப்படுத்தும் வேலையை செய்வார்கள். விஜய்க்கு சம்மந்தமே இல்லைங்க. அவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க. விஜய் வராருன்னே விஜயை பார்ப்போன்னு எல்லாரும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டாங்க, அதில் நெரிசலாகி போச்சு அப்படின்னு கூட சிபிஐ இந்த வழக்கை நீர்த்து போக செய்ய வாய்ப்பு உள்ளது. சரியா? அதனால் இந்த இன்னும் 1 மாத காலம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த எஸ்ஐடி குழுவினர் வந்து விசாரணையை செய்யும்போது யாரிடம் எந்த விதமான ஆதாரம் இருந்தாலும் உங்களால்